இன்னையோட பதிவில் நம்ம பார்க்க போகிறது 5வது திவ்ய தேசமான திருப்பேர் நகர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர். இந்த திருப்பேர் நகர் ஸ்ரீரங்கத்திலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். அதாவது 6 திவ்ய தேசம், முதல் 6 திவ்ய தேசமுமே ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. இந்த திருப்பேர் நகரில் இருக்கிற பெருமாளுடைய பேர் என்னவா அப்படின்னா அப்பக்குடத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவருக்கு அந்த பேர் வந்தது, இந்த பெருமாளுக்கு அப்பக்குடத்தான்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அவருக்கு அப்பம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. டெய்லியே பெருமாளுக்கு நம்ம ஒரு நெய்வேத்தியம் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இங்கே இருக்கிற 6வது திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளுக்கு டெய்லியே சாயங்காலம் அப்பம் இருக்குல்ல, ஸோ அந்த அப்பத்தில் தான் நெய் போட்டு என்ன பண்ணுவாங்களா, நித்திய நெய்வேத்தியமே இங்கே இருக்கிற பெருமாளுக்கு அப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6வது திவ்ய தேசமான திருப்பேர் நகருக்கு பக்கத்திலே என்ன ஓடுதான் அப்படின்னா காவிரி நதிக்கரை ஓடுது. இங்கே இருக்கிற பெருமாள் அப்பக்குடத்தானுக்கு 4 ஆழ்வார்கள் இவரை போற்றி பாடியிருக்காங்களாம். யார் அப்படின்னா திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், நம்மாழ்வார், அப்புறம் திருமழை இசை ஆழ்வார். இந்த 4 பேருமே இந்த பெருமாளை நோக்கி பல்லாண்டு துதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திவ்ய தேசத்துக்கு கோவிலடி அப்படின்னு சொல்லியும் ஒரு அந்த போர்டு நேம் இது போட்டிருக்கோம் இல்லையா, நேம் பலகை, அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு பெருமாள் எப்படி சேர்ந்தாராம் அப்படின்னா, உபமன்யு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா, துர்வாசர் அப்படிங்கிறவர் ஒரு முனிவர். துர்வாசர் எப்படிப்பட்டவனா, சட்டுன்னு கோவம் வரும், மூக்கு மேலே கோவம் வரும்ல, அது இவர் தான், துர்வாசர் முனிவருக்கு தான். இவர் என்ன பண்ணுறாராம், இந்த உபமன்யு அப்படிங்கிற ராஜாவுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. யூஸ்வலி எல்லாருக்குமே எப்படியா அப்படின்னா, இந்த ரிஷிக்காக இருக்கட்டும், மனுஷங்களுக்காக இருக்கட்டும், இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒரு மந்திரம் சொல்கிறோம், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பலம். ஒரு சில பேருக்கு ஆத்ம பலம், ஒரு சில பேருக்கு மூளையில் பலம், ஒரு சில பேருக்கு மந்திர பலம். இந்த மந்திர பலம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த தவஸ் பண்ணுறவங்களுக்கு, நிறையா ஸ்லோகம் சொல்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா மந்திர பலம் இருக்குமா. அந்த மந்திர பலத்தில் இப்போ நம்ம யாரையாவது ஒருத்தர் கெட்டது சொல்லணுமோ, இல்லை நீ இந்த மாதிரி பண்ணலை, நீ இப்படி போ, நீ இந்த பண்ணலை நீ அப்படின்னு நம்ம கோவத்தில் ஒருத்தர் சொன்னோம் அப்படின்னா அது பலிக்குதோ பலிக்கலையோ, ஆனால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, நம்மளோட அந்த வார்த்தையினுடைய எஃபெக்ட் நம்ம சேர்த்து வச்சுருப்போம்ல, ஏதோ பாயிண்ட் பெருமாள் பேரை சொல்லி அது கம்மியாயிடும். அதே மாதிரி தான் ரிஷிங்களுக்கும். ஆனால் இந்த துர்வாசருக்கு மட்டும் எப்படியா அப்படின்னா, அவர் யாருக்காவது சாபம் கொடுத்தாருன்னா அவர் பண்ண மந்திர பலம் ஜாஸ்தி ஆகிடுமா. அதனால அவர் என்ன பண்ணுவாராம், எப்பயுமே எல்லாருக்கும் கோவம் சாபம் கொடுத்துட்டே இருப்பாராம், ஜாஸ்தியாகணும். அப்போது அவர் என்ன பண்ணுறாராம், உபமன்யு அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணுறாராம், ஒரு சாபம் கொடுக்கும்போது